போன ஜூலை மாதத்தில் எனக்கு வேலையில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை சொல்ல முடியாது. நான் வேலையை விட்டே போகலான்ற மாதிரி ஒரு நெருக்கடி. எனக்கு மேலே இருந்த ஹையர் ஆஃபீஸ் வந்து அவ்வளோ ப்ரெஷரு. கிறிஸ்டின்னா அவருக்கு ஆகாது. ஏறக்குறைய அவர் வந்து ஒரு வருஷம்தான் ஆகுது எங்கள் கம்பெனியில். ஆனால் அவர் வந்து ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேருக்கு மேலே அவராலே வெளியே போயிட்டாங்க. அந்தளவுக்கு அவர் எல்லோரையும் ட்ரபிள் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுவார். அந்த நெருக்கடி சூழ்நிலை நானும் வந்து நின்றுட்டேன். போன மாதம் வந்து 7ஆம் தேதி நினைக்கிறேன், அன்றைக்கி வந்து ஃபோன் கால் பண்ணி ஒரே இதுமாதிரி பிரச்சனைலாம் நிறையா ஆயிடுச்சு. ஸோ நான் அந்த இடத்துல இருந்தே மார்க்கெட்டில் இருக்கும்போது அண்ணனுக்கு ப்ரேயர் பண்ணேன், ஜெபம் பண்ணேன், இந்தமாரி கால் பண்ணேன். நான் இந்தமாரி சுச்சுவேஷனை நான் வேலையை விட்டு போகலாம் ஏன்பா அப்படின்னாரு. அப்புறம் நீ வேறு எங்கன்னா முன்னே ட்ரை பண்ணியிருக்கலாமே அப்படின்னாரு. இல்லை நான் இப்போ தான் அந்தமாரி சுச்சுவேஷனில் இருக்கிறாரு. அப்புறம் என்ன சொன்னேன்னா, சரி நான் இங்கேயே ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். நான் இங்கேயே மார்க்கெட்டில் கண்ணை மூடி ஓரமாக நின்று ஜெபம் பண்ணார் அண்ணன். ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரிப்பா நல்லது தான் நடக்கும், நீ பாரு அப்படின்னாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா போன மாதம் 7ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்தது. இந்த மாதம் 7ஆம் தேதி கம்பெனி விட்டு ஆண்டவர் அவரை போக வச்சிட்டாரு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் போயிட்டாங்க. அவர் வெளியே போனதுனால கம்பெனியில் பல பேர் வந்து சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இவர் போனதுக்கு வந்து ஏசாமி தான் காரணம்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்ட, எனக்கு அவர் ஃப்ரெண்டு, அவர் வந்து சொல்லியிருக்காரு, உங்கள் சாமியால் தான் அவர் வேலையை விட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் போன மாதம் நாங்கள் பண்ண பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சீசனே கிடையாது. சீசன் டைமில் லாஸ்ட்டு டிசம்பரில் நாங்கள் 1,36,00,000 பண்ணோம். ஆனால் இப்போ ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா வெறும் 95 லட்சம் தான் பண்ணியிருந்தோம். இப்போ ஜூலையில் பார்த்தோம்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் கர்த்தருடைய அற்புதம் நடந்ததுனால 1,40,00,000 பண்ணோம். கம்பெனி இதை பார்த்துட்டு நாங்கள் செலிப்ரேஷன் பட்ஜெட்டும் எங்களுக்கு கொடுத்தாங்க. கர்த்தர் இந்த 2 அற்புதத்தை எனக்கு செய்து கொடுத்தார். நான் வேலையிலேருந்து இந்த மாதம் நான் இருந்திருக்க மாட்டேன். ஸோ அவ்வளோ ஒரு நெருக்கடியில் இருந்தேன். அண்ணனுக்கு அன்றைக்கி ஜெபம் பண்ண சொல்லி கேட்டுருந்தேன். ஸோ அவர் ஜெபம் பண்ணதுனால ஸோ இன்றைக்கி நான் கண்டினியூ பண்ணுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலுமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வேண்டும், நமக்கு ஒரு விடுதலை வேண்டும், சரீர சுகம் வேண்டும், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பல நாட்களாக ஜெபித்து வருகிறோம். சில நேரங்களிலே அந்த ஜெபத்திற்கு பதில் தாமதமாய் கிடைக்கிறது, சில நேரங்களிலே அது இல்லாமல் போகிறது. நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே சோர்ந்து போய் விடுகிறோம். இந்த சூழ்நிலையை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் எல்லா தடைகளையும் மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறும். நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாயிருக்கிறார். வேதத்திலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பல தேவ பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். அதிலே ஒரு 3 பேரை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். முதலாவதாக, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வியாதிகளை மாற்றுவதற்கும் சுகத்தை தருவதற்கும் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கும் அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். முதலாவதாக, மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 12 வரையுள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது இங்கு ஒரு திமிர்வாதக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த திமிர்வாதக்காரன் அவன் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே மிகுந்த கஷ்டத்தோடு வாழ்ந்து வருகிறான். இப்படியாய் அவன் இருக்கும் பொழுது அவனை சுமந்து கொண்டு 4 பேர் வருகிறார்கள். அந்த திமிர்வாதக்காரனை அவர்கள் சுமந்து கொண்டு வந்து இயேசு ஒரு இடத்திலே அவர் வேத வசனத்தை போதித்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே அந்த மனிதனை தூக்கி கொண்டு வருவதை பார்க்கிறோம். அந்த வீட்டிலே அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த மனிதனை எப்படி இயேசுவுக்கு முன்பாக கொண்டு போக வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. உடனே பாருங்கள், அவர்கள் செய்கிறார்கள், அந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை அப்படியாய் படுக்கையோடு கூட இயேசுவுக்கு முன்பாய் இறக்குகிறார்கள். இயேசு அந்த மனிதனை பார்க்கிறார்.
அதை சுமந்து கொண்டு வந்த அந்த நபர்களுடைய விசுவாசத்தையும் இயேசு பார்க்கிறார். 5வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த இடத்துல அந்த மனிதனை சுகத்திற்காக கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து இயேசுவின் முன்பாக அந்த மனிதனை வைக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், அந்த மனிதனை பார்த்து, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். காரணம், அந்த வியாதி அந்த மனிதனுக்கு அவன் செய்த பாவத்தினாலே வந்தது என்று இயேசு நன்றாய் அறிந்திருந்தபடியினாலே அந்த மனிதனை நோக்கி அவர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். உடனே அங்கு உட்கார்ந்திருக்கிற வேதபாரகர்கள் யோசிக்கிறார்கள், இவர் எப்படி பாவங்களை மன்னிக்கலாம்? பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இவருக்கு யார் கொடுத்தது என்று சொல்லி அவர்கள் தங்கள் இருதயங்களே சிந்திக்கிறார்கள். இயேசு பாருங்க, இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உடனே அவர்கள் தங்களுடைய இருதயத்திலே சிந்திக்கிறதை இயேசு தம்முடைய ஆவியிலே அறிந்து கொண்டார். அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவர்களை நோக்கி கேட்கிறார், நீங்கள் உங்கள் இருதயங்களில் இப்படி சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ எது எளிது என்று சொல்லி அங்கிருக்கிற வேத பாரகரை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் அடுத்து சொல்லுகிறார், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். பாருங்க, அந்த மனிதனுடைய வியாதி அவன் செய்த பாவத்தினாலே வந்தது என்று இயேசு அறிந்திருந்தபடியினாலே 5வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். அப்படி இயேசு சொன்ன உடனே அந்த வார்த்தையின்படி அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்த பொழுது அவருடைய பாவங்கள் அந்த மனிதனுக்கு மன்னிக்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த மனிதன் செய்த பாவம் அவனுக்கு தெரியும். அதனால்தான் இயேசு சொன்ன உடனே அவன் அதை அக்செப்ட் பண்ணி கொண்டிருப்பான். தன்னுடைய இருதயத்திலே தன்னுடைய பாவங்களை அவன் அறிக்கை செய்திருப்பான். அதனால்தான் பாருங்க, அவன் அறிக்கை செய்த உடனே பிறகுதான் கர்த்தர் சொல்லுகிறார், உன் படுக்கையை நீ எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி. முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த திமிர்வாதக்காரனுடைய பாவத்தை மன்னித்தார் என்று சொல்லி இந்த வேதத்தின் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உண்டு. ஏனென்றால் அவர்தான் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய அக்கிரமங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார். அவர் சுமந்தது நிமித்தமாக நாம் செய்கிற பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே உண்டு. எல்லா மனிதர்களும் பாவம் செய்தவர்கள்தான். ஒரு மனிதனும் பாவம் செய்யாத மனிதனே கிடையாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து நாம் நிற்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையாய் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும் பொழுது மாத்திரமே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, நமக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்தே நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. பாருங்கள், இந்த இடத்துல எப்படிதான் இந்த திமிர்வாதக்காரன் அவனுடைய பாவத்தை இயேசு மன்னித்தார். உடனே அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவன் சுகத்தை பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொன்ன உடனே அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் நீண்ட நாட்களாய் படுத்து கொண்டிருக்கிறேன், என்னால் எழுந்து நடக்க முடியாது என்று சொல்லி அவன் கர்த்தரிடத்திலே சொல்லவில்லை. அவன் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தர் அவனுடைய பாவத்தை மன்னித்த உடனே அவன் விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் அத்தனை வருடங்களாய் கடந்த மனிதன் உடனே எழுந்து தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்தார். அந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் நம்முடைய பாவங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக காணப்படுகிறது. உங்களுடைய பாவங்கள் அவர் நம்மிடத்திலே நம்ம சேரக்கூடாதபடி ஒரு பெரிய பிளவை நமக்கு உண்டாக்குகிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்
நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாத குறைவிற்கு காரணம் முதலாவது நம்முடைய பாவங்களை நாம் கர்த்தர் மன்னிக்கும் பொழுது நாம் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடிகிறது. எனவே எந்த பாவமாக இருந்தாலும் இந்த நாளிலே நாம் கர்த்தருக்கு முன்பாய் நம்மை தாழ்த்தி நாம் அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், நமக்கு சுகத்தை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, எந்தெந்த காரியங்கள் தடைபட்டு காணப்படுகிறதோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் இயேசு சொன்னவுடனே அந்த மனிதன் தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்ற விசுவாசத்தோடு கூட அவன் எழுந்து தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் அந்த மனிதனை சுகமாக்குகிறதை நாம் இந்த வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே நம்முடைய பாவங்களை நாம் கர்த்தரிடத்திலே அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு சுகத்தை தருவதற்கு, நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இரண்டாவதாக, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. யோவான் 4ஆம் அதிகாரம் 46 54 வரையுள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இங்கு ஒரு ராஜாவின் மனுஷனுடைய குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ராஜாவுடைய மனுஷனுடைய குமாரன் ஒருவன் சுகவீனமாக காணப்படுகிறான். அப்படி சுகவீனமாக இருந்த அந்த மனிதனுடைய குமாரனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகமாக்கினார் என்று சொல்லி இந்த வேத வசனங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷனுடைய குமாரன் வியாதியாய் இருக்கிறான். இயேசு அந்த இடத்திற்கு வருகிறார் என்று சொல்லி அந்த மனிதன் கேள்விப்படுகிறான். அவன் கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய மகன் மரண அவஸ்தையாய் இருக்கிறபடியினாலே அவன் இயேசுவினிடத்திலே ஓடி வருகிறான். ஓடி வந்து அவன் இயேசுவினிடத்திலே தன்னுடைய குமாரனை அவர் குணமாக்க வர வேண்டும் என்று சொல்லி அந்த ராஜாவின் மனுஷன் இயேசுவினிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறான். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி அந்த மனிதனிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அந்த மனிதன் விடாமல், ஆண்டவரே, என்னுடைய பிள்ளை சாகிற நிலைமையிலே இருக்கிறான், அவன் சாகிறதற்கு முன்பாக நீர் வர வேண்டும் என்று சொல்லி அவன் இயேசுவை வருந்தி அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். உடனே இயேசு நான் வருகிறேன் என்று சொல்லவில்லை. 50வது வசனத்திலே அவனை பார்த்து இயேசு சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு அந்த மடத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லவில்லை, ஆனால் கர்த்தரிடத்தில் கூப்பிடுகிறான். ஆண்டவரே, என்னுடைய மகன் சாகிறதற்கு முன்பாக நீர் வந்து அவனை பிழைக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கெஞ்சி இயேசுவை கூப்பிடுகிறான். இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறான், நீ போகலாம், உன்னுடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லி அவனை அனுப்பி விடுகிறான். பாருங்க, அந்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை, இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் என்று சொல்லி இந்த வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அவன் கர்த்தருடைய வார்த்தையை முதலாவது விசுவாசிக்கிறான். அவன் விசுவாசித்து அதை தன்னுடைய செயல்களிலே அவன் நடைமுறைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் உடனே தன்னுடைய வீட்டுக்கு போகிறான். அப்படி போகையிலே அந்த குமாரன் பிழைத்து கொண்டான் என்று சொல்லி அங்கே இருக்கிறவர்கள் வந்து சொல்லுகிறார்கள். உடனே அவன் கேட்கிறான், எந்த மணி நேரத்திலே அவன் சுகமானான் என்று சொல்லி கேட்கும் பொழுது அங்கே இருக்கிற ஜனங்கள் சொல்லுகிறார்கள், 7ஆம் மணி நேரத்திலே ஜுரம் அவனை விட்டது என்று சொல்லுகிறாள். அப்பொழுதுதான் அவன் உணர்ந்து கொண்டான், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னை பார்த்து சொன்ன நேரம் அதுவே என்று சொல்லி அந்த தகப்பன் விசுவாசித்தான். அது மாத்திரமல்ல, அவன் மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்தாரும் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். இந்த இடத்துல அந்த மனிதன் இயேசுவிடத்தில் நிற்கவில்லை. ஆண்டவரே, நீங்கள் வந்து என்னுடைய மகனை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி முதலாவது கூப்பிடுகிறான். ஆனால் இயேசு சொன்ன உடனே கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிறான். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது மாத்திரமே நாம் இயேசுவினிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் பாருங்கள், அந்த கானானிய ஸ்திரீ விடாமல் அவள் இயேசுவிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டாள். அதே போல பாருங்கள், இந்த அருமையான தகப்பனாரும் கர்த்தர் சொல்லிவிட்டார், இயேசு சொல்லிவிட்டார், குமாரன் பிழைத்து விட்டான் என்று சொல்லிவிட்டார் என்கிற அந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து அவன் போகும் பொழுது அவனுடைய குமாரன் பிழைத்து கொண்டதை நாம் இந்த வேதத்தின் வாயிலாக பார்க்க முடிகிறது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நோய்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரமே கர்த்தர் சொன்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். எல்லாரும் வசனத்தை கேட்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கிறோம். ஆனால் பாருங்க, அதை விசுவாசிப்பது ஒரு சிலர் மாத்திரமே. விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அதை அப்படியா ஏற்றுக்கொண்டு இயேசு எனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி நம்ம விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்யும் பொழுது மாத்திரமே நாம் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மனிதன் அப்படியாய்தான் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி போகிறான். அப்படி நம்பி போகும் பொழுது அவருடைய குமாரன் சுகமானான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாட்களிலே நாம் சில நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நாம் இயேசு சொன்னால் நிச்சயமாய் அதை என்னுடைய வாழ்க்கையிலே செய்வார் என்று சொல்லி நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, விசுவாசித்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக பேதுருவை குறித்து நாம் அறிவோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குறைவுகளை மாற்றி நம்மை விடுதலை செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1-9 வரையுள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்திலே பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு மீன் பிடித்து கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல ஒரு மீன் கூட அவருக்கு காணப்படவில்லை. அவர் அந்த குறைவினாலே அவர் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த வலைகளை அவர் அலசி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாய் அடைசி கொண்டிருக்கும் பொழுது இயேசு அந்த இடத்திலே போகிறார். போய் அவனை சீமோனை பார்த்து சொல்லுகிறார், அந்த படகை கொஞ்சம் தள்ளி ஆழத்திற்கு கொண்டு போகும்படி சொல்லுகிறார். படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணும்படியாய் சீமோனிடத்திலே அந்த படவை கேட்கிறார். உடனே அந்த மனிதன் என்ன பண்ணுறான், கர்த்தருக்கு தன்னுடைய படகை கொடுக்கிறார். இயேசு அந்த படகில் ஏறி போதகம் பண்ணி முடிக்கிறார். அங்கிருந்த ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார்கள். பேதுருவும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார். அப்படி கேட்டு முடித்த பின்பு இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொல்லி பேதுருவிடத்திலே சொல்லுகிறார். பாருங்க, உடனே பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் ஆகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லுகிறார். பேதுரு மீன் பிடிக்கிற ஒரு நல்ல மனிதர். அவருக்கு எல்லா காரியங்களும், அந்த மீன் பிடிப்பில் எல்லா காரியங்களும் அவருக்கு தெரியும். அவர் இரவு முழுதும் அவர் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கவில்லை. அதனால்தான் கர்த்தர் சொன்ன உடனே அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆனால் அடுத்து அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பாருங்க, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொல்லி அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு, இயேசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தே தன்னுடைய வலையை அந்த கடலிலே போடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி போடும் பொழுது அவர்கள் தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அவர்கள் பிடித்தது மாத்திரமல்ல, அந்த 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிறைய மீன்கள் பிடிக்கும்படியாய் கர்த்தர் பேதுருவுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். பாருங்கள், நாமும் கூட சில நேரங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த நேரத்தில் நம்மளுக்கு அந்த சூழ்நிலை எதிர்மறையாக இருந்தாலும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பேதுருக்கு நன்றாய் தெரியும், ஒரு மீனும் அகப்படாது என்று தெரியும். ஆனால் அவர் ஒரு வார்த்தையை இயேசுவிடத்தில் சொல்கிறார், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வலையை போடும் பொழுது திரளான மீன்களை பிடித்தார் என்று சொல்லி நாம் இந்த வேத வசனங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக குறைவுகள் இருந்தாலும் அந்த குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
எனவே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் எல்லா குறைவுகளையும் மாற்றி நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, அடுத்து அதன் பின்பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் பேதுருக்கு கொடுக்கிறார். அதன் பின்பகுதியிலே பார்க்கும் பொழுது அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு குறைந்த எல்லா ஜனங்களுக்கும் பிரமிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது என்ன பண்ணுறான், சீமோன் போய் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, இயேசுவே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறான். அவனுக்கு அந்த அற்புதத்தை பார்த்த பிறகு அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவன் உடனே ஒரு பாவ உணர்வடைகிறான். நான் பாவியான மனுஷனாக இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வளவு பெரிய அற்புதத்தை எனக்கு செய்தார் என்று சொல்லி அவன் விசுவாசிக்கிறான். விசுவாசித்து போய் கர்த்தரிடத்திலே சொல்லுகிறான். அப்பொழுது தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவன் பாவியான மனுஷன் என்று அறிக்கை செய்து கர்த்தருக்கு முன்பாய் தன்னை தாழ்த்தினபடியினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு அந்த இடத்திலே ஒரு அழைப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார். பாருங்க, அந்த ஒரு பெரிய ஒரு ஊழிய அழைப்பை கர்த்தர் பேதுருக்கு கொடுக்கிறார். அவனுடைய குறைவுகளை கர்த்தர் முதலாவது நிறைவாக்கினார். அவன் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, இரண்டாவதாக அவனுக்கு ஒரு ஊழிய அழைப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கூட கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்திலே நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் மற்ற இடத்திலே சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ஊழிய அழைப்பை கொடுக்கிறார். எனவே இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லா ஜனங்களுக்கும் போய் சேர வேண்டும். ஏதோ நம்முடைய குறைவுகள் நிறைவாகிறது மாத்திரமல்ல, நம்முடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கினது போல இந்த உலக பிரகாரமான ஜனங்களையும் கர்த்தர் ரட்சிக்க வேண்டும். அவர்கள் கர்த்தரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சித்தமுள்ளவராய் இருக்கிறபடியினாலே நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சுவிசேஷ வேலையை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இங்கே பாருங்கள், அப்படி அவனை அந்த பேதுருவை அழைக்கிறார். உடனே அவன் எனக்கு ஆசீர்வாதம் வந்துவிட்டது, இது போதும் என்று சொல்லி போய்விடாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் கர்த்தருக்கு பின்பதாக சென்று ஊழியம் செய்கிறான். இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்திலே கொடுத்திருக்கிறார். காரணம், அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்றபடினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் கொடுத்து பேதுருவை ஆசீர்வதித்தார். அதே நேரத்திலே பரலோக ராஜ்யத்துக்குரிய திறவுகளை அவனிடத்திலே கொடுத்ததை நாம் இந்த வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த நாட்களிலே கூட கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதே நேரத்தில் நாம் கர்த்தருடைய ஊழியத்தையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, நம் மூலமாய் திரளான ஜனங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர்களாய் மாறுவார்கள். இந்த காலம் மிகவும் கொடிதான காலமாய் இருக்கிறபடினாலே சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்வது. எல்லாம் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், வியாதிகளை குணமாக்குகிறார். அது மாத்திரமல்ல, நம்மளுக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதே நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் பொழுது திரளான ஜனங்கள் கர்த்தருடைய வருகைக்கு அவர்கள் ஆயத்தமாவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். அந்த பரலோக ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். எனவே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்க, வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் தமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் உண்டாக்கினார், அதை காட்டிலும் அவருடைய வார்த்தையை தான் அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். அந்த வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்முடைய குறைவுகளை மாற்றுவார், சுகத்தை கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, இந்த கடைசி நாளிலே நாம் கர்த்தருடைய போய் சமூகத்தில் நிற்கும் பொழுது இந்த வேத வசனங்கள் தான் நம்மை நியாயம் தீர்க்கும்.
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. இந்த வார்த்தைகள் சத்திய வார்த்தைகள், தேவனுடைய வார்த்தைகளாய் இருக்கிறபடியினாலே இந்த வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளின்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றிற்கும் மேலாக பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியாய் தகப்பனே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, அவர்கள் வியாதியில் இருந்தாலும் ஆண்டவரே, பாவத்தில் இருந்தாலும் குறைவுகளோடு இருந்தாலும் ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தையை அவர்கள் நம்பி விசுவாசித்து அதன்படி நடக்கும் பொழுதே அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றுகிறீர், சரீர சுகத்தை கொடுக்கிறீர் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அவருடைய தேவைகளை சந்திக்கிறீர். எல்லாவற்றிற்கும் மேலாக பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறீர் ஆண்டவரே. இந்த விடுதலையின் நாட்களில் எந்தெந்த காரியங்களில் அவர்கள் குறைவுபட்டு விடுதலை இல்லை என்று சொல்லி தவிக்கிறார்களோ ஆண்டவரே, நீர் எல்லா குறைவுகளையும் மாற்றி உம்முடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்தார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நீர் அநேக அற்புதங்களை செய்து அவர்களை மனமகிழ்ச்சியாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அவர்கள் தாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் அமைய என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துவீராக. பேதுருவை பயன்படுத்தி ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே, இந்த நாளிலுமாய் உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கி ஆண்டவரே, உம்முடைய பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றும். அவள் குடும்பமாய் ஆண்டவரே, உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமாய் மாற என் தேவனாகிய கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்ய போகிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.